ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா, இது லாஸ்ட்டு சாட்டர்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ. அன்றைக்கி காலையிலேருந்து மதியம் வரைக்கும் என்னுடைய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டுருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸ் வந்து நிறைய சொல்லியிருக்கிறேன். தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். சனிக்கிழமை அன்றைக்கி பசங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவு தான். சாதாரண குட்டிக்கு மட்டும் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது, அதுக்கு மட்டும் வந்து போயிட்டு வரணும். இன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா காலைக்கும் மதியம் 2 வேளைக்குமே சேர்த்தே வந்து நான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் சாதம் தான் வந்து பண்ணியிருந்தேன். காலையிலேயும் கொஞ்சம் வேலைகள் அதிகம் தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறமா கீழ் வீட்டில் வேறு ஊருக்கு போயிருந்தாங்க. அப்புறம் கீழெல்லாம் தண்ணி பிடிச்சி செடிக்கெலாம் விட்டுட்டு அப்புறமேல வந்து பாத்திரம் விளக்குற வேலை இருந்தது. வீடு வாசலாம் வந்து பெருக்கி தள்ளிட்டு பசங்களை வந்து எழுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டஸ்ட்பின் அப்புறம் குப்பல்ற அந்த முறம் எல்லாமே வந்து கழுவிட்டு பாத்ரூம் வந்து கழுவுற வேலை இருந்தது. 2 பாத்ரூம் சும்மா லைட்டாக தேய்ச்சி கழுவி விட்டுட்டு ஒரேடியாக வந்து தலைக்கும் குளிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து மாதத்தில் முதல் சனிக்கிழமை நைட்டு வந்து அகஸ்தியர் பூஜைக்கு வர வந்து போகணுங்கிறனாலே இன்றைக்கி சரி தலைக்கு குளிச்சிடலாமேன்ட்டு காலையில் வந்து குளிச்சாச்சு. வெஜிடபிள் சாதம் செய்யும் போதே வந்து அவங்களுக்கு லஞ்சு பேக் பண்ணும் போதே சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். அதனால் இப்போ எனக்கு மட்டும் வந்து காஃபி போட்டு போகிறேன். பசங்க வந்து ரெடி ஆகிட்டு அவங்க வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கப்புறமா ஒரு 10 மணிக்கு மேலே வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பணும். போயிட்டு வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற சின்ன சின்ன ஒர்க்லாம் இன்றைக்கி வந்து செய்யலான்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி வந்து ஸ்கூல் லீவு தானே, வீட்டில் சும்மா தான் வந்து இருப்போம். பெருசாக ஒன்றும் வேலைகள் வந்து இருக்காது. மதியம் சமைக்கிற வேலையும் இல்லை, காலையில் சேர்த்தே வந்து சமைச்சாச்சு. சின்ன சின்ன வேலைகள் தான் வந்து கிச்சனில் வந்து பண்ண போகிறேன். அந்த என்ன பண்ண போகிறோங்கிறது வீடியோலேயே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். என்னோடய ஃப்ரீ டைமில் நான் அதாவது பசங்க ஸ்கூல் லீவ் டைம்லலாம் நான் என்ன வேலைகள் பண்ணுவேங்கிறது தான் அப்பப்போ விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தியாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். காலையில் வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். எப்போதுமே பால் காய்ச்சதுனமே அதை லைட்டாக ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா அந்த ஏடு வந்து கொஞ்சம் நல்லா திக்காக வந்து ஃபார்ம் ஆகும். அதை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டே இருந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சிக்கலாம். நான் இப்படி தான் வந்து பண்ணுறது. 1/2 லிட்ரு பால் தான் வந்து இப்போதைக்கு வாங்குகிறேன். அதுலேயும் வந்து இப்போ நான் ஏடு எடுத்து வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சிக்கிறேன். எனக்கு சும்மா வெறும் டீ இல்லாமல் மசாலா டீ தான் வந்து போட்டு குடிக்கணும் போல் ஆசையாக இருந்தது. அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லைங்க, இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் அந்த கல்பாசி, அன்னாச்சி பூவில் சும்மா சின்னதாக ஒரு இதழ் மட்டும் வந்து எடுத்துப்பேன். இல்லை ஏலக்காய் மட்டும் தட்டிப்பேன். அந்த கிராம்பு வந்து மேலே அந்த கொண்டையை மட்டும் கிள்ளி போட்டுருவேன், தட்ட மாட்டேன். இது ரொம்ப காரமாக இருக்கும். அப்புறம் இஞ்சி வந்து கொஞ்சமாக தட்டி சேர்த்துப்பேன். டீ தூள், சர்க்கரை எல்லாமே ஒன்றா பாலில் சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருவேன் ஏடப்படுற அளவுக்கு. அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி குடிக்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. அந்த மசாலா வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். அது போட போகிறேன்னு சொன்னது தான் பசங்களும் எனக்கும் மசாலா டீ வேணும்னு வந்து கேட்டாங்க. அவங்களுக்கு இந்த டீ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே நான் வந்து கம்மியாக தான் வாங்குறதுனால நான் எப்போயாவது தான் வந்து மசாலா டீ போடுறதுக்கு இதுமாரி எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இப்போ இதே இந்த மசாலா ஐட்டம்லாம் நிறைய நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மசாலா டீ வந்து பிடிக்கும்னா நீங்கள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வெறுவானல லைட்டாக வந்து வறுத்துட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடலில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி தனியாக பாக்ஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டீ போடும்போது டீ தூள் கூட இதுவும் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நீங்கள் டீ போடும்போது நல்லாயிருக்கும். நான் எப்போயாவது ஒரு தடவை இந்த மசாலா டீ வந்து போடுறதுனால அப்படியே டேரெக்டாகவே எடுத்து சேர்த்துக்கிட்டேன். அது எல்லாமே ரெடி பண்ணி அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ஸ்ட்ரெட் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து கொடுத்தாங்க. இப்போ ஊருக்கு போயிருந்தப்போ அம்மா வந்து கொடுத்தாங்க. இது கவரிங் தான். எனக்கு வந்து நார்மலாக இந்த ஜிமிக்கு பூ வச்சு தோடு போடுறதோட எனக்கு இதுமாரி வளையம் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இதை தான் எப்போதும் போடுவேன். எப்போதுமே ரெகுலராக கோல்டில் வளையம் போட்டிருப்பேன். அது வந்து சரி இன்றைக்கி இது அம்மா கொடுத்தது ரொம்ப நாள் ஆகிடுச்சு போடாமலே இருக்குதுன்ட்டு இன்றைக்கி தான் வந்து போட்டேன். எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து போடுறதுனால இனிமேல் எனக்கு ஃபேஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாரி இருந்தது. அப்புறம் வந்து இப்போ பழகிடுச்சு. இது ஏதுன்னு பார்த்திங்கன்னா அம்மாவோட மாமா வந்து பார்த்திங்கன்னா ஊரில் வந்து கவரிங் கடை வச்சுருந்தாங்க. இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதில் கடையில் இருந்த அந்த ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷனுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்களாட்டுக்கு. அம்மா ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ அம்மாவுக்கு வந்து வளையல், செயின் இந்தமாரி ஐட்டம்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அது அம்மா எடுத்துகிட்டு வந்ததை எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்டாங்க. அதில் எனக்கு அந்த வளையம்லாம் வந்து அம்மா கொடுத்தாங்க. நான் இது விரும்பி போடுவேன்னு சொல்லிவிட்டு அதை தான் இன்றைக்கி வந்து போட்டிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள். நான் ரெடி ஆகிட்டுருக்குள்ள பசங்களும் அவங்களும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அவங்க ரெடி ஆனதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்கூலுக்கெலாம் வந்து போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரது ஒரு 11 மணி போல் வந்து ஆயிடுச்சு.
வா கேட்டு போட்டுன்னு வா, நீயே போட்டு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக கூட நான் பண்ணுறேன். அக்கா அங்கே டென்ஷன் ஆகிறா மேலே. காலையிலேருந்து ஃபோனு தான் எடுக்கிறேன், சொல்லிட்டேன் ஹோம்ஒர்க் பண்ணு. பொங்க 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 தண்ணி தாக்கெடுக்குது, தண்ணி எடுக்காமல் போயாச்சு. ஓடு ஓடு ஃபாஸ்ட் ஓடு. அம்மா பீட்ரூட் ஜூஸ் வச்சுருக்கேன், குடிக்கணும். கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும், கொஞ்சமாக குடி. 5 சுற்று சுற்றுனியாடி, அதான் இறக்குது உனக்கு. நல்ல பிள்ளை. வெயில் 5 சுற்றி சுற்றிச்சு என் செல்லம். அதெல்லாம் எடு, வெயிலில் ரொம்ப காஞ்சி போயிடும். எடுறி அதெல்லாம் எடு எடு எடு. சரி எடு, நிமித்தி வைக்க சொன்னா. தண்ணி வேணுமாடி? ஹோம்ஒர்க் எடுத்துகிட்டு வாங்க, எழுதிடலாம் கையோட. அப்புறமா ஃப்ரீயாக டிவி பார்க்கலாம். நீ வீட்டுக்கு வந்தமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கரண்ட் வந்து போயிடுச்சு. ரொம்ப போர் அடிச்சிட்டு இருந்தது. சரி இன்றைக்கி கொஞ்சம் சின்ன சின்ன ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் வந்து பண்ண வேண்டியது இருந்தது. அதை தான் வந்து ரெடி பண்ணலான்ட்டு இருந்தேன். கிச்சனில் வந்து சரி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம், அதையும் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணலாமே நினச்சிட்டு இருக்கும்போது கரண்ட்டு வந்து போயிடுச்சு. சரி கரண்ட்டு வர வரைக்கும் அந்த காஞ்ச மிளகாய்க்கு வந்து காம்பெலாம் கிள்ளி வச்சிடலாமேன்ட்டு வெளியில் காத்தோட்டமாக விளையாந்து உட்காந்துட்டு அந்த வேலையை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பூண்டுக்கு வந்து தோலும் உரித்து வச்சுட்டு போகிறேன். காலையிலே வந்து நினச்சிட்டு இருந்த பூண்டை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு போகணுன்ட்டு மறந்து போயிடுச்சு. தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம உரிக்கும் போது சீக்கிரம் வந்து உரிச்சிடலாம். எவ்வளோ பூண்டாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்தில் கடகடன்னு வந்து உரிச்சிடலாம். அன்றைக்கி நான் அதை மறந்துட்டேன். சும்மா ஒரு 5-6 கட்டி எடுத்து வந்து சும்மா அப்படியே காத்துட்டுமா வெளியில் உட்காந்து உரிச்சிட்டு இருந்தேன். இந்தமாரி சின்ன சின்ன ஒர்க்லாம் வந்து சமையலுக்கு தேவையானதை நான் முன்னாடியே முடித்து வச்சுருந்தேன்னா எனக்கு சமைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரண்ட் இல்லைல்ல, உங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும்ல, அதனால் அதுவும் கொஞ்ச நேரம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போய் பண்ணேன். அம்மா பிள்ளையாச்சு, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுற பிள்ளையாச்சு. இப்போல்லாம் சின்ன வெங்காயம் வந்து வாங்குறது கிடையாது. சின்ன வெங்காயம்லாம் வாங்கி வச்சுருந்தா கூட ஃப்ரீ டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி தண்ணியில் ஊற வச்சுட்டு உரிக்கும் போது ஈஸியாக இருக்கும். அது வந்து தேவையானதெல்லாம் உரித்து வைப்பேன். வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு எப்போதுமே வந்து வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். காலையில் ஏஞ்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்குமே வேலை அதிகமாக தான் வந்து இருக்கும். அதை தான் நாம் வந்து பார்த்து எந்தெந்த வேலையை எப்படி செய்யணும், எப்போ செய்யணும், என்றைக்கு செய்யணுங்கிறத கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுட்டு செஞ்சிங்கன்னா வேலை செய்கிற கஷ்டமே வந்து தெரியாது. நான் அப்படி தான் வந்து பண்ணுவேன். என்னுடைய ஃப்ரீ டைமில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலைகள் வந்து போயிட்டுருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு சமையலுக்கு தேவையான அந்த ப்ரிப்ரேஷன் வேலைகள் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைகள் வந்து போயிட்டுருக்கும். மெயினாக வந்து க்ளீனிங் வேலை வந்து போயிட்டுருக்கும். தொடர்ந்து செய்வேன்னு அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போது தொடர்ந்து ஒரு 2 நாள் செஞ்சேன்னா அப்புறம் ஒரு 2 நாள் கேப் விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஏதாவது ஒரு வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்படி தான் என்னோடய வேலைகள் வந்து போயிட்டுருக்கும். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பினதுக்கப்புறமா பசங்க வீட்டில் இருந்தாலுமே என்னோடய வேலைகள் என்ன இருக்குதோ அதை நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். அதை செய்ய பிளான் பண்ணிவிட்டு நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன இந்த ப்ரிப்ரேஷன் ஒர்க் தான் வந்து போயிட்டுருந்ததும். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து நீங்கள் என்ன சாம்பிராணி பவுட்ரு வாங்குறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் பவுட்ரு சாம்பிராணி வாங்க மாட்டேன், இதுமாரி கட்டி சாம்பிராணி தான் வாங்கிப்பேன். இதை வாங்கி தான் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறது. இந்த பிராண்டு தான், இது ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். இது கூட வந்து வெண்கடுகுலாம் சேர்த்து தான் வந்து சாம்பிராணி போடுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா வந்து இந்த மசாலா தூள் ஐட்டம் எல்லாமே வந்து அரைக்க போகிறேன். இது எல்லாமே வந்து அதிக காசு கொடுத்து நம்ம கடையில் வாங்குறத விட அதுக்கு நம்ம அந்த பொருளாகவே வாங்கி ஃப்ரெஷ்ஷாகவே நம்மளே வீட்டிலே அரைச்சி வச்சுக்கலாமேன்ட்டு இந்த மாதம் மளிகை லிஸ்ட் எழுதும் போதே ஒரு 50 கிராம் எப்போதுமே சேர்த்து, எப்போதுமே வீட்டுக்கு 50 கிராம் தான் வாங்குவேன் ஒரு மாதத்துக்கு. தூள்லாம் வந்து அரைக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா 50 கிராம் சேர்த்து எழுதியிருந்தேன். இந்த மல்லித்தூள், சோம்புத்தூள், அதுக்கப்புறம் சீரகத்தூள்லாம் வந்து மல்லித்தூள் கூட எப்பயாவது கூட வாங்குவேன். மற்ற இந்த 2 தூளும் வந்து நான் வாங்கவே மாட்டேன். கரம் மசாலா, சிக்கன் மசாலா கடையில் வாங்குறதோட சரி. அதில் வந்து நான் வீட்டில் வந்து இடிக்கல. மெயினாக இந்த சீரகம், சோம்பு, மல்லி, அதுக்கப்புறம் மிளகுத்தூள் இதெல்லாமே இப்போ இன்றைக்கி வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இது எல்லாமே பவுட்ராக நம்ம கடையில் வாங்கினோம்னா ரேட் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு அந்த பொருளாகவே வாங்கி நம்ம வீட்டில் வந்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் ஆகும், நமக்கு காசு கம்மியாக தான் ஆகும். இந்த வாட்டி நான் அப்படி தான் வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன். மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, அப்புறம் வந்து பிரியாணி மசாலா, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு,
இது எல்லாமே வந்து இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். இது வீட்டிலே நம்ம பவுட்ரு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. எல்லாமே வந்து வெறும் வானலில் லோ அண்ட் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்துட்டு ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்க வேண்டியதான். நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். மெயினாக இந்த சோம்புத்தூள் வந்து பார்த்திங்கன்னா, நான் இட்லி சாம்பாருக்கும் அதுக்கப்புறம் இந்த முட்டைக்கோஸு அப்புறம் புடலங்காய் கூட்டுக்கு வந்து சோம்புத்தூள் கடைசியாக போட்டு இறக்குவேன். அதுக்கு தேவைப்படும். மற்றபடி நம்ம நான்வெஜ் செய்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் அடிக்கடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா முட்டை அதிகமாக வாங்குறதுனால ஆஃப் ஆயில் ஆம்லேட்லாம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஃப்ரைட் ரைஸுக்கெலாம் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சிக்கன் மிளகு வறுவல், மட்டன் மிளகு வறுவல்லாம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுமாரி நான் வெஜ்ஜுக்கும் இதுமாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஜீரகத்தூள் மிளகுத்தூள் தனித்தனியாகவே இடித்து வச்சுருந்தா கூட நம்ம ரசப்பொடி தனியாக இடிக்கணும்னு அவசியம் இல்லை. இதுவே கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் நான் ரசப்பொடியும் தனியாக இடித்து வச்சுருக்கிறேன். சரி, அது தனியாக இருக்கட்டும். இதெல்லாம் வந்து நான்வெஜ் ஐட்டம் செய்கிறதுக்கு யூஸ் ஆகுமென்ட்டு இது தனியாக இடித்து வச்சுக்கிறேன். அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மாரி பொரியல் ஐட்டம்லாம் அந்த சில பொரியலுக்குலாம் வந்து வாழைக்காய், உருளைக்கிழங்குக்கு, அதுக்கப்புறம் வந்து புடலங்காய்க்கு கூட அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் கூட வந்து 2-3 பூண்டு பல்ல தட்டி சேர்த்து சோம்புத்தூள்லாம் சேர்த்து கடைசியாக வந்து இறக்கணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் செய்யும்போது சொல்லும்போது உங்களுக்கு புரியாது, நான் செய்யும்போது நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பொடி ஐட்டம் எல்லாமே கம்மியான அளவில் தான் வந்து செய்கிறேன். ரொம்ப அதிக குவான்டிட்டி வந்து செஞ்சோம்னா நம்மளுக்கெல்லாம் அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. தேவைப்படும் போது அப்பப்போ வந்து கம்மி அதுமாரி வந்து செஞ்சுக்கலாம். வாசனையும் வந்து கொஞ்சம் குறையாமல் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ செஞ்சு யூஸ் பண்ணலாம். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு வந்து மிளகாவை லைட்டாக வறுத்துட்டு ஆற வச்சு பொடி பண்ணும்போது நல்லா சீக்கிரம் நல்லா பொடியாகும். அதனால தான் வறுத்துட்ருக்கேன். அது பெரிய பெரிய மிளகாவாக இருக்கிறதுனால சீக்கிரம் வறுபடணுன்ட்டு நான் கையிலேயே 2 பிச்சு போட்டுக்கிட்டேன். அப்புறம் இந்த தடவை லிஸ்ட்டில் நான் கரம் மசாலா எழுதலை, பிரியாணி மசாலா கூட வாங்கலை. அதை நம்ம சரி வீட்டிலே ரெடி பண்ணிடலான்ட்டு அதை தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதி வந்து மசாலா தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அஞ்சரை பெட்டியில் என்னென்ன வச்சுருந்தோன்னோ எல்லாமே எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து மல்லி, சோம்பு, மிளகு, சீரகம் இது எல்லாமே வந்து சேர்த்துருக்கிறேன். இது எல்லாமே வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டே தான். இல்லை மெயினாக அந்த ஜாதிக்காய் வந்து சேர்க்கணும். அதை மறந்துச்சு டக்குன்னு ஞாபகம் வந்ததுனால அப்புறம் அதை உடச்சிட்டு அதிலே வந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டேன். இது பிரியாணிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம நார்மலாக சிக்கன் மட்டன் குழம்பு செய்யும் போது கூட சும்மா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து ஏலக்காய்லாம் நிறைய வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதுவும் வந்து நம்ம ஏலக்காய் பொடி வந்து வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாங்க. அது சேம் இதே தான். வெறுவானில் நல்லா வந்து வறுத்துட்டு அரைக்கும் போது கூட சக்கரை சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கொண்டே தான் ஏலக்காய் பொடி வந்து வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் ஏலக்காய் கம்மியாக தான் வாங்குறாங்கிறதுனால நான் ஏலக்காய் டீக்கு கூட எப்பயாவது தான் போடுவேன். அதனால் ஒன்று தட்டி போட்டுப்பேன். ஸ்வீட்டுக்கெலாம் நான் ரொம்ப இந்த ஏலக்காய் பொடி சேர்க்கறது கிடையாது. அதனால் நான் ஏலக்காய் பொடி இடிக்கல. சப்போஸ் நீங்கள் ரெடி பண்ணுற மாரி இருந்தால் செய்வீங்கன்ட்டு தான் நான் அந்த வீடியோலேயே வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஸ்வீட்டில் இந்த ஏலக்காய் பொடி அந்தளவுக்கு சேர்த்து எனக்கு அந்த பிடிக்கலங்கிறனால நான் அதை இடித்து வச்சுக்கிறது இல்லை. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இடித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டீக்கும் போட்டுக்கலாம், ஸ்வீட்டுக்கு வந்து சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே வந்து வறுத்துட்டு ஆற வச்சுருக்கிறேன். இதை லைட்டாக ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி அதுவும் அந்த லைட்டாக அந்த சூடு ஆறினதுக்கு அப்புறமா நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதெல்லாம் பொடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வாங்கி வச்சது, உருண்டை வெல்லம் அப்படியே இருந்தது. அதுவும் சரி, அதுவும் வந்து நம்ம சீவி எடுத்து வச்சிட்டோம்னா தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமுக்கு சீவிட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகுங்கிறனால ஃப்ரீ டைமில் இதுமாரி வந்து நான் செஞ்சு வச்சுப்பேன். அதே போல் ஒரு 2 தேங்காய் 3 தேங்காய்லாம் இருந்ததுன்னா அதுவும் வந்து கையோட உடச்சிட்டு கீனி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். தேவைப்படும் போது எடுத்து மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மாடலில் எடுத்து நம்ம எதுக்கு தேவையோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே நம்மளோட ஃப்ரீ டைமில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு சமைக்கும் போது டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக வந்து செய்யலாங்க. சமையல் வேலையும் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து முடியும். இதுமாரி தான் நான் வந்து பண்ணி வச்சுக்கிறது எப்போதுமே. இந்த பொடி ஐட்டம் எல்லாமே வந்து எப்போதுமே அரைச்சி வச்சுப்பானா அப்படிலாம் வந்து கிடையாதுங்க. ஒரு மளிகை பொருட்கள் கொஞ்சம் அதிகமாக வாங்கினால அந்த டைமில் மட்டும் அரைச்சி வச்சுக்கிறது. மற்ற டைமில் வந்து தேவைன்னா தான் எப்போயாவது தான் கடையில் வாங்கிப்பேன். இது எல்லாமே இதுமாரி பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். அது நம்மளுக்கு அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக நான் அதில் ஸ்டிக்கரில் நேம் எழுதி வச்சுருக்கிறேன். நமக்கு தெரியும், ஹஸ்பண்டோ இல்லை பாப்பாவை எடுத்து யூஸ் பண்ணுற மாரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அதில் ஸ்டிக்கர் ஒட்டி அதில் நேம் எழுதி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்தமாரி காஞ்ச மிளகாய் வந்து 1-2 வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பொரியலுக்கு, அப்புறம் கலர்ன சாப்பாட்டுக்கு, ரசம் தாளிக்கிறதுக்கு, சாம்பார் தாளிக்கிறதுக்குலாம் யூஸ் ஆகும். அந்த டைமில் எடுத்து கிள்ளி நம்ம கட் பண்ணி போட்டு தாளிக்கிறத விட ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அதே போல் இந்த வாட்டி சில்லி ஃப்ளேக்ஸும் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். சாதனை அந்த வாட்டி வந்து நிறைய ஸ்நாக்ஸ் வந்து கேட்டிருக்கிறேன். அதெல்லாம் செய்யறதுக்கு வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். யூடியூப் பார்த்து தான் வந்து செய்ய போகிறேன். அதுக்கெலாம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து தேவைப்படுது. அதுவும் வந்து நான் வீட்டிலே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ப்ரெட்டு தான் வாங்கிட்டு வர வந்து மறந்தாச்சு. ப்ரெட் வாங்கிட்டு வந்தோம்னா கூட ப்ரெட் க்ரம்ஸும் வீட்டில் ரெடி பண்ணிடலாம். அதுவும் நான் ஆல்ரெடி நிறைய விலாகில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ காமிக்கிற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரசப்பொடி, இட்லி பொடி எல்லாமே இதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து ஃப்ரீ டைமில் வந்து அதை இடித்து வச்சுருந்தது. இஞ்சி பூண்டு விழுது வந்து பார்த்திங்கன்னா நேற்று மதியமே இது வந்து நான் அரைச்சி வச்சுட்டு இன்றைக்கி காலையில் வெஜிடபிள் சாதம் சேர்த்துக்கு தேவைப்படுமென்ட்டு அதை நேற்றியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இந்த ஒரு வாரத்துக்கு வர மாரி தான் இதை அரைச்சி வச்சுருக்கிறதுனால தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கிறேன். நீங்கள் நிறைய குவான்டிட்டி அரைக்கிற மாரி இருந்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் நீங்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெயும் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சால்ட் சேர்த்து அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. பார்த்திங்கன்னா ஃப்ரீ டைமில் இன்றைக்கி சின்ன சின்ன ப்ரிப்ரேஷன் வேலைக்கு தான் இன்றைக்கி வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். இது எல்லாமே நம்ம கடையில் வாங்க போனால் ரேட் அதிகமாகும். அதுக்கு இன்றைக்கி நான் வீட்லேயே வந்து ரெடி பண்ணியாச்சு. இடையில அப்பப்போ கரண்ட்டு வேறு வந்து போயிட்டு வந்துட்டு இருந்ததுங்க. வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால ஒன்றும் தெரியல, இல்லைன்னா ரொம்ப போர் அடிச்சிருக்கும். பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லாமல் தான் வந்து வீடியோவும் வந்து எடுத்தேன். சில வீடியோஸ்லாம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே வந்து தெரியும். இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால இப்போ வந்து ரெஸ்ட்டு தாங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பசங்களை கொண்டு போய் டியூஷனில் வந்து விட்டுட்டு வரணும். கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் குக் வித் கோமாளி தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். டைம் போனதே வந்து தெரியல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமைக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் இன்றைக்கி என்னோடய வேலைகளெல்லாம் எப்படி போயிட்டுருந்துங்கிறது தான் சின்ன சின்ன டிப்ஸோடு நான் அதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.